ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த டைம் வந்து எந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சடைல் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கேஜிஸ் இன் 10 டேஸ். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எக் டயட் மட்டும்தான். காலையிலையும் எக்கு, ஆஃப்டர்நூன் எக்கு. இது எப்படின்னா காலையில் எக்கு, ஆப்பிள், க்ரீன் டீ, மதியம் எக்கு, ஆப்பிள், க்ரீன் டீ, நைட்டு வந்து ஓட்ஸ், ஆப்பிள், க்ரீன் டீ. இது 3 மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 69 கேஜிஸ் தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாற மாற ஏஜ் நம்மளுக்கு மாற மாற வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 74 கேஜியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து எனக்கு ரொம்பவே வெயிட் அதிகமாயிருச்சு. 86 கேஜிஸ் வரைக்குமே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஷேக்கு ஹெல்த் ஷேக்குன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து நான் வந்து மெம்பர்ஷிப் போட்டு 50,000க்கு 1 இயருக்கு அப்படியே எடுத்தேன். அதில் வந்து எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து 10 கேஜிஸ் வரைக்கும் நான் ரெடியூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஷேக் குடிக்கணும், நைட்டும் ஷேக் குடிக்கணும், மத்தியானம் மட்டும்தான் நம்ம வந்து மீல் எடுத்துக்கணும். அப்புறம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். 3 மந்த்ஸில் வந்து எனக்கு 10 கேஜிஸ் எனக்கு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது 3 மந்த்ஸுன்றது நான் ரெகுலராலாம் நான் எடுக்கல. அது இருக்கும் ஒரு 1 இயராக இருக்கும். 1 இயர் கழித்து தான் நான் வந்து அந்த 10 கேஜிஸை வந்து நான் முடித்தேன். நான் ரெகுலராக குடிக்கல. அப்பப்போ குடிப்பேன், அப்பப்போ குடிக்க மாட்டேன். 10 டேஸ் எடுத்துக்குவேன், 1 மந்த் எடுத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்பயே வந்து எனக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தில் கொஞ்சம் எனக்கு வந்து நான் கரெக்டாக 2024 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 75 கேஜி இருந்தேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் ஃபீவர் வந்துருச்சு. அந்த டைமில் 74க்கு வந்துட்டேன். அப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். நான் வந்து எங்கள் வீட்டில் இல்லை, நான் வந்து வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒழுங்காக ஃபுட் எடுத்துக்கல, வெளியே போகலை, சாப்பிடல, பசிக்கலை. அந்த டைமில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு இருப்பேன், என் வேலையை நான் பார்ப்பேன், வருவேன், போவேன், சாப்பிடுவேன். அந்த சாப்பாடு கூட எனக்கு வந்து ஒழுங்காக இறங்காது. அந்த இடத்துல இருந்தனால எனக்கு அந்த சாப்பாடு கூட ஒழுங்காக இறங்காது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து 69 கேஜிஸ்க்கு எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. நான் வந்து 86 கேஜியில் இருந்தப்போ எப்படி இருந்தேன் அண்ட் 69 கேஜியில் இருந்தப்போ எப்படி இருந்தேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருப்பியும் நான் வெயிட் வந்து கெயின் ஆகிட்டேன். எல்லாமே ஆக்சுவலாக ஒரு 6 மந்த்ஸில் நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டேன். 69 கேஜிலேருந்து திருப்பி நான் 80 கேஜிஸ் வந்துட்டேன். நம்ம ஊருக்கு வந்துட்டால் திருப்பியும் நல்லா சாப்பிடுவோம், வெளியே அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவோம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் என் மைண்டுக்கு சுத்தமாக போகவே மாட்டேங்குது. இல்லை, நான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறேன், நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது என் மைண்டுக்கு சுத்தமாக போகலை. மீல் அப்படிங்கிறது மத்தியானம் மட்டும்தான் எடுத்துக்குவேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா 11 மணிக்கு ஸ்நாக்ஸு, பப்ஸோ இல்லை பிரெட் பட்டர் ஜாமோ, அந்த மாதிரி பிரெட் டோஸ்ட்டு, அந்த மாதிரி நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே ஈவினிங்கே ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்நாக்ஸ் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அது இல்லாமல் வெளியே போனோமா, வெளியே போய் அவுட் சைட் ஃபுட்டு இவ்வளோதான் கிடையாது, அவ்வளோவும் சாப்பிட்டேன். வெயிட் ஏறுறேன்னு தெரியுது, ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆகுது. ஆனால் என் மைண்டுக்கு வெயிட் ஏறுறேன்றது மைண்டுக்கு நான் எடுத்துக்கவே இல்லை. கடைசியில் 1 வீக் முன்னாடி வந்து என்னாச்சுன்னா ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வந்து சும்மா ஆடு மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஆட் எடுக்கும்போது அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம எப்பயுமே நார்மலாக கண்ணாடியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகாது. நம்மளோட உடம்பு, நம்மளோட ஃபேஸ் நம்மளுக்கு ஹிட் ஆகாது. வீடியோவை பார்க்கும்போது தான் இருந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. என்னடா இவ்வளோ வெயிட் போட்டோமா நாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் முடிவெடுத்திருக்கேன். திருப்பி நான் வந்து வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறேன். அதனால் நீங்கள் நினைக்கலாம் வெயிட் லாஸ்னால் பண்ணிட்டு போகலாம்ல, ஏன் வீடியோ போடுற அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்டான வெயிட் லாஸாக இருக்கணும். இது வந்து 10 டேஸ் தான். நான் வந்து இப்போ வீடியோ போட்டேன்னு வைங்களேன், நான் அதுக்கு உண்டான மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக இருப்பேன். நான் வீடியோ போடலைன்னா ஏனோ தானோ ஒரு டீ தானே குடிச்சிக்கலாம், ஒரு பிஸ்கெட் தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்ருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நான் என்னென்ன சாப்பிட்றேன், டே 1ல் என்ன வெயிட்டில் இருக்கேன், டே 10 வரைக்கும் என்ன வெயிட்டில் இருப்பேன் அப்படின்றத நான் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஸோ தட் நானுமே என்னை சீட் பண்ணிக்காமல்
வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் வரப்போகுது. நான் வந்து எந்த மாதிரி வெயிட் குறையிறேன் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஷார்ட்ஸில். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.